அன்பு உயிர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இப்போது இந்த ஏழை ஏழையாகவே இருக்கான், பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துறீங்களா? ஏழை ஏழையாகவே ஆகிட்டுருக்கான், பணக்காரன் பணம் சம்பாதிச்சிட்டே இருக்கான். இப்போது ஒரு கிராமத்தில் ஒரு 57,000 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன். 57,000 மக்கள் இருக்காங்க, மக்கள் தொகை. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10% பேர் பணக்காரங்க, பரம்பரையாக பணம் உள்ளவங்க. ஒரு 10% பேர் அரசு ஊழியர்கள், அதில் வருமானம் வருது. ஒரு 10% பேர் படிக்கிறவங்க, குழந்தைகள். பாக்கி 25% பேர் பார்த்திங்கன்னா சாமானிய மக்கள், அன்றாடம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த கிராமத்துடைய ஒரு நாள் வருமானம்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா இருக்கும். இந்த பணக்காரன்ட்ட உள்ளது, இந்த ஏழை சம்பாதிக்கிறது, இந்த ஊதியம் அரசு ஊழியர்கிட்ட சம்பாதிக்கிறது எல்லாம் சேர்த்தா ஒரு நாள் அந்த கிராமத்துடைய வருமானம்னு பார்த்திங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரும். ஆனால் ஏன் ஏழையாகவே இருக்கான், பணக்காரன் இருக்கான் அப்படின்னா, அங்கே ஒரு டாஸ்மாக் ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பில் ஒரு நாள் வருமானம் அதே 4லேருந்து 5 லட்ச ரூபா. அப்போ எப்படி கிராமம் முன்னேறும்? அப்போ ஏழையாக தான் இருக்கணும், பணக்காரனாக தான் இருக்கணும். சிந்திக்கணும். நம்ம சிந்திக்கிறதில்ல. சம்பாதிக்க காசு ஃபுல்லாக டாஸ்மாகில் கொடுத்துட்றோம். 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு கிராமத்தில் அதே 4 லட்ச ரூபா வருமானம் எடுக்கிற ஒரு டாஸ்மாக் இருக்கும்போது அது கிராமம் எப்படி முன்னேறும்? யோசிங்க, சிந்திங்க. நன்றி, வணக்கம்.